ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. நேற்றைய தினம் வரையிலேயும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு கூடதான் இருக்கக்கூடியதான செல்வம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று இங்கே மங்களாசாசனம் செய்தார். கூரநாராயண ஜீயர் சுவாமி தனக்காக எதையுமே வேண்டவில்லை, பிரார்த்திக்கவில்லை. உலகம் நன்மையாக இருக்கட்டும், தன்னை சார்ந்தவர்கள் நன்மையாக இருக்கட்டும் என்று இங்கே என்ன கேட்டால் நம்முடைய சனாதன தர்மமும் அதுதான் சொல்கிறது. எம்பெருமானாரும் அவருக்கிட்ட கட்டளை அதுதான். ஆகையினால தான் நன்றாக இருக்கணும் என்று அவர் ஒரு நாளும் பிரார்த்திக்கவில்லை. அப்போ நீங்களெல்லாம் நன்மையாக இருங்கள், உங்களுக்கெல்லாம் அது கிடைக்கட்டும் என்று தான் இங்கே பிரார்த்திக்கிறார். இன்றைய பிரார்த்தனையில் என்ன இருக்கிறது என்று கேட்டாக்க, தனம் தானியம் இருந்தாலும் சுகம் என்பது இருக்க வேண்டும். அப்போ சுகம் என்பது என்ன என்று கேட்டால், அவரவர்களுக்கு எது நல்விருப்பமோ அதுதான் சுகமாக இருக்கிறது. அந்த நல்ல விருப்பம் என்பது உங்களுக்கு நிறைவேறட்டும். சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்களுக்கு நல்ல சுக வாழ்வு வாழுங்கள், சுகமான ஆரோக்கியத்தோடு இருங்கள், சுகமான கல்வியை பெறுங்கள் என்பதைத்தான் இங்கே மங்களாசாசனம் செய்கிறாராம். யாத்ரா யாத்ரா தலோகா பிரகடித வருண திராசமுத்ரே சமுத்ரே சத்வா சத்வா சஹோஷ்மா கிருதசகருணபத் பந்ததானா ததானா ஹானிம் ஹானிந்திதானாம் ஜகதி பரிஷதாம் தானவீனாம் நவீனாம் சக்ரே சக்ரேஷனேமி சமுபஹர்துசாம் சப்ரபாவ பிரபாவஹா என்று அந்த சுதர்சன பகவானுடைய நேமியானது உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரபாவத்தையும் கொடுத்து அந்த ஒளியையும் கொடுத்து சுகத்தையும் கொடுக்கட்டும் என்று இங்கே மங்களாசாசனம் செய்கிறார். என்ன என்று கேட்டாக்க, எவ்வளவு சுகம்தான் எவ்வளவு செல்வம்தான் இருந்தாலும் அங்கே வீட்டில் ஏதோ பிடுங்கல் அல்லது வாசலில் ஏதோ ஒரு பிடுங்கல் இருந்ததுன்னு சொன்னாக்க அது ஒன்றும் பெரிய சுகம் கிடையாது. அப்போ லோன் வாங்கிவிட்டு நாம் வீடு கட்டின மாதிரி தான் இருக்கும். அது லோனை வாங்கிவிட்டு இவன் கார்த்தாலே இந்த ராத்திரி வரலையும் எதுக்கு லோன் அணைஞ்சுன்னு இருப்பான், அந்த இல்லத்தில் படுத்துக்க முடியாது, இந்த லோனை எப்படி அடைக்கிறதுன்னு அணைஞ்சுன்னு இருப்பான். அது பெரிய சுகம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வீடு இருக்க வேண்டும், வாசல் இருக்க வேண்டும், மனைவி மக்கள் இருந்தாலும் அத்தனை பேரும் சுகமாக இருக்க வேண்டும், அத்தனை பேருடன் நீங்கள் சுகமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறார். அதை கொடுக்கக்கூடியவர் இந்த சுதர்சன பகவான். அவருடைய நேமியானது உங்களையெல்லாம் பிரபாவமாக மிகப்பெரியதான புகழேந்தி கூடியதாக இருக்கட்டும் என்று சொல்கிறார். அதற்கு இந்த ஸ்லோகம்தான் இங்கே மிகப்பெரியதான பிரார்த்தனையாக அமைகிறதாம். யாத்ரா யாத்ரா தலோகா பிரகடித வருண திராசமுத்ரே சமுத்ரே சத்வா சத்வா சஹோஷ்மா கிருதசகருகத ஸ்பந்ததானா ததானா ஹானிம் ஹானந்திதானாம் ஜகதி பரிஷதாம் தனவீனாம் நவீனாம் சக்ரே சக்ரேஷனேமுஷமுபஹர்துசா சப்ரபாவ பிரபாவஹா என்று இங்கே பலந்தரும் சொல்லக்கூடியதான அந்த தோத்திரத்திலே உங்களுக்கு சுதர்சன பகவானுடைய நேமியானது சகல சௌபாகியத்தையும் சுகத்தையும் கொடுக்கட்டும் என்று இங்கே மிகப்பெரிய மங்களாசாசனம் செய்கிறாராம். அதற்கும் மூல காரணமாக இருப்பது யார் என்று கேட்டால் சாக்ஷாத் சுதர்சன பகவான். அவருக்கு அதிநாயகனாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார், அவருக்கு அதிநாயகனாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்களது இல்லத்தில் எப்பொழுதும் சுகவாழ்வு பொங்கட்டும் என்பதைத்தான் இங்கே பிரார்த்தனையாக கூறி முடிக்கிறார். நாமும் அந்த பிரார்த்தனையை அனுதினமும் அனுசந்தித்து நல்வாழ்வு பெறுவோம் என்பதை சொல்லுகிறோம். ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.